ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை அப்பா எங்களை தொட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் 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 செபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய மகிமை ஆண்டவரே எங்களை தொடட்டும், எங்களை தொடட்டும், எங்களை தொடட்டும் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரத்தில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய மகிமையை காண எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆவியானுடைய கிருபைக்குள்ளே நம்ம ஒப்புக் கொடுப்போம். சர்வ வல்லவரே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, எல்லா நாமத்திலும் மேலானவரே, அப்பா எல்லோரிலும் பெரியவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கிருபைக்குள்ளே நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்துக்குள்ளே நம்ம ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இந்த ஆராதனையில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக மகிமைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தெய்வீக வல்லமைகளை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானுடைய கிருபைக்குள்ள நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. வாய்களை திறந்த ஒரு விஷயம், பரிசுத்தரே, எங்களை படைத்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இங்கே உங்கள் விடுதலை உண்டு. அப்பா, உம்முடைய மகிமையை காண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூரே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூரே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை சேர்ந்து பாடி ஆவியானவரை உயர்த்துவோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து இயேசுவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, சேர்ந்து பாடுவோம்.
பெரும் காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே. அப்பா, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை சர்வ வல்லவரே நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். நல்ல கைகளை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தை, ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஓ எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான எல்லா வேளையிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம், அவருடைய மகிமையை மாத்திரம் நாம் உணர போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரித்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்து அவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? அவரே நமக்கு நல்லவராக இருக்கிறார். நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, நீர் எங்களுக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறீர். நல்ல கைகளை தட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோல். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோல். சத்துரு சேனை நம்மை நெருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அந்த நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். உம்மை உயர்த்துகிறோம், நீ நல்லவர் ஆண்டவரே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர். சேர்ந்து பாடுவோம். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர். இயேசுவே முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும். சேர்ந்து பாடி அவரை உயர்த்துவோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செய்தனிலே தோன்றிய அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடும் பொழுது அவர் நம் மத்தியில் உலாவுகிறவராக இருக்கிறார். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடிதாரி தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து இயேசுவே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும். நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற சர்வ வல்லவரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர். இயேசுவே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அவரை உயர்த்துவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் மேற்கொள்ள வந்து வீரநேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து இயேசுவே திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளதே. நல்ல கைகளை தட்டி உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி 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 நன்றி. ஆவியானவருடைய கிருபை, ஓ ஆவியானவருடைய பிரசன்னம், ஓ அவருடைய மகிமைக்குள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஓ ஹல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மை தள்ளிவிடாத நேசராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை தகுதியற்றவர்களாய் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு விஷய கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம், நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நம்ம இன்னொரு பாட்டை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. தகுதி இல்லாடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதி இல்லாடிமை என்னை சொல்லுவோமா, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை சேர்ந்து பாடுவோமா. நன்றி 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 என்று. நல்லவரே நல்லவரே, ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் இயேசுவின் நாமத்தினால பெரும் பெரும் காரியங்கள். ஓ தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை இயேசுவே, நன்றி 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 என்று. நல்லவரே நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நமக்கு ஒவ்வொரு நாளும் போஷித்து நம்மை வழி நடத்துகிறவர் அந்த தெய்வத்தை நாம உயர்த்தி பாடுவோம். எங்களுக்கு அனுதினமும் ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறீர், உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து பாடி அவரை உயர்த்துவோம். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை, நன்மையான ஈவுகளை
ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று இயேசுவே நல்லவரே உம் நன்மைகளை ஓ நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். இந்த இடத்துல உங்க கண்ணீரை துடைக்க தேவனால் கூடும். அவரே நமக்கு எல்லா நாமத்திலும் மேலானவராக இருக்கிறார். நம்ம சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடி அந்த பரிசுத்த நாமத்தை நாம உயர்த்துவோம். நீ நல்லவர் ஆண்டவரே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் இயேசுவே ஓ கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா. நல்ல கரம் தட்டி பாடி ஓ ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. சதலரபா மலதலரபா ஓ நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை ஓ நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா. நல்ல கையை தட்டி பாடி ஓ ஆண்டவரை உயர்த்துவோம். ஓ நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் என் வாழ்வில் ஆண்டவரே ஏமே ஓ தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி சதமலரபா பலதலரபா இயேசுவே நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நல்ல கையில தட்டி ஓ அந்த முழு வெள்ளத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள ஓ உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே,
ஆண்டவரே, இதுவரை உதவி நீரே, எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோகி சேர்ந்து பாடுவோம். எப்படி நான் சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. சேர்ந்து பாடுவோம். என்னை மறவாமல் எங்களை நினைத்தவரே, ஓ மனதார சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை, ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அந்த எபினேசரை நல்ல கரம் தட்டி ஓரி மலதலரபபகதலரபா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. அவர் நம்மை மறவாமல் இறைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சோதனையின் நேரத்தில் நம்மை காப்பாற்ற யாருமே வர முடியாது. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தினால நம்மை தொட்டு தூக்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் எத்தனையோ சூழ்நிலை மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்ப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரம் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில் நம்முடைய உள்ளம் எல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. இன்றைக்கு மதர்ஸ் டே. உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம இணைந்து அந்த தாயை போல நம்மை தேற்றுகிறவரை நம்ம உயர்த்தி பாடுவோம். அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல நம்ம உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல உயர்த்த போறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் நல்ல கையை தட்டி பாடி அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல அப்பா சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ.
தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போது மாறாதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கேட்கும், அவர் ஆகாரத்தை தருகிறார். இந்த நேரத்தில் அவைகளை பார்க்கிறோம். நம்மை மிகவும் நேசித்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை நம்ம உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்கும், ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்கும், ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் இயேசுவே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அவர் நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். இங்கு வருகிற நேரமெல்லாம் அவருடைய கூடார மறைவில் நம்மை மறைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் நல்ல பாடுவோமா. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து, அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்ல கைகளை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குகிற கர்த்தர். உம்முடைய வல்லமைகள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிக
மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் சேர்ந்து பாடுவோம். எப்போதும் அப்பா துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. நம்மை மறவாமல் அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்தனையோ சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த விடுதலையின் நாயகன் அவர் நம்மத்தில் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நம்மை அசைப்பவர்கள் யாரும் இல்லை. ஆமென். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். நம்ம பாடி கர்த்தரை உயர்த்துவோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்ப போகிறது. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, திடமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி இயேசுவே, ஓ எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்றபடியே பாடுவோமா? தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார். இயேசுவின் நாமத்தினால என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை. நல்ல கரம் தட்டி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவே எங்களை நிரப்புங்க நிரப்புங்க ஆண்டவரே. என்ன ஆனந்தம். செங்கடலை பிளந்து செல்வே, யோர்தானை மீதித்து நடப்பே. செங்கடலை ஆமே, யோர்தானை மீதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை. நல்ல பாடி ஒரு புதிய அபிஷேகத்தை ஓ கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். என்னை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஓ என்ன ஆனந்த. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஒரு புதிய பிரசன்னம், அவருடைய மகிமை, ஆனந்த வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே. ஓ இயேசுவின் நாமத்தினால, இரத்தத்தினால் வல்லமை உண்டே உண்டே. பாடும் பொழுதே ஒரு விடுதலை,
சரீரத்துல ஒரு விடுதலை. ஓ ரீமா லா தா ரபா கதல ரபா பாபா வல்லமை இறங்கட்டும் பா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. நல்ல பாடி, நல்ல கைகளை தட்டி, ஓ சரீரத்துல ஒரு விடுதலை. ஓ ரீமா லா தா ரபா கதல ரபா பாபா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. யாரை இந்த இடத்துல பார்க்க வேணாம், இயேசு மாத்திரம் நம்முடைய நோக்கம். எல்லாரும் இணைந்து சர்வ வல்லவரை உயர்த்துவோம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே. ஓ இயேசுவே, இரத்தத்தினால் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்கவே. நல்ல பாடுவோம், நல்ல வாய்களை திறந்து பாடுவதே. ஓ கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஓ ஷமா லா ரபா பாபா லா தா லா ரபா. ஓ நிரப்புவீராக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். எங்கள் ஒரு புதிய வல்லமை, சரீரத்தில் ஒரு புதிய வல்லமை யாக இங்கு பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நேசரன் மீன் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. நல்ல கைகளை தட்டி, ஓ அந்நிய பாஷைகளில் பேசி பலவீனங்களை மாற்றுகிறார். தேவ பலன் நம்மை நிரப்புகிறது. ஓ ரீமா லா தா லா ரபா பாபா. நல்ல கைகளை தட்டி, ஓ வானம் திறக்கிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. ஓ மாம்சமான யாவர் மேலும் ஓ என் ஆவியை ஊற்றுவே. ஷபா லா தா லா ரபா பா லா தா லா ரபா கே. ஓ ரீமா லா தா லா ரபா பாபா பாபா. கர்த்தர் அநேகரை தொடுகிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். ஓ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நல்ல கைகளை தட்டி முழுவெளத்தோடு பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. நல்ல அந்நிய பாஷையில பேசி ஓ இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய தெய்வீக வல்லமை. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகள் மாறட்டும். ஓ ரபா லா தா லா ரபா பாபா பாபா ரீமா லா தா லா ரபா கதா லா ரபா. ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. சிலருடைய குடும்பத்தை ஓ கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்கிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ ஓ அந்த இடத்துல என் தலையை உயர்த்துகிறார். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். எங்க பாவையானவரை நிரப்புங்க, எங்க சபையை நிரப்புங்கப்பா, எங்க சபையை நிரப்புங்கப்பா, எங்க சபையை வழி நடத்துங்கப்பா. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, பலத்த காற்று, ஒரு பலத்த காற்று ஓ இந்த இடத்தை நிரப்புகிறது. மேக சர்வமாய், அக்கினி சர்வமாய்.
ஆவியானவரே அப்படியே நல்ல கைகளை தட்டி எல்லா வாலிபர்களும் இணைந்து அந்நிய பாஷை பேச வைக்கப்படாதீங்க. நல்ல கைகளை தட்டி ஆண்கள் சரி நல்ல கைகளை தட்டி என் எஜமானருக்கு முன்பதாக என் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிறவரே நல்ல கையை தட்டி ஏதோ நான் சொல்றேன் நீங்க செய்ய வேணாம். கர்த்தர் இந்த அநேக அற்புதங்களை செய்கிறார். எங்க தலையை உயர்த்துகிறவரே சோர்ந்து போன நேரத்தில் நம்மை உயர்த்துகிறவர் அவருடைய கிருபை. நம்முடைய கிருபைக்காக நன்றியப்பா. உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க, என் மேல இறங்கி வாங்கப்பா. பொழிந்திடும் வல்லமை அப்படியே அவரை உயர்த்துவோம். ஆவியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியின் வல்லம் அக்கினியின் வல்லம் ரெண்டு கையாய் இப்படியே உயர்த்தி உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்பா உம் சித்தம் செய்வது யாரும் பக்கத்தில் இருக்காங்க நீங்க பார்க்க வேணாம். என் இயேசுவுக்கு முன்பதாக உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வான். இப்ப நீங்க மாத்திரம் பாட போறீங்க. செய்வதுதான் இதயத்தின் ரெண்டு கையை உயர்த்து ஏசையா உம்மை தான். நீங்க மாத்திரம் பாடுங்க. என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆராதனையை முடிக்க போறோம். யாராவது ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எனக்காக யாவை செய்பவர். சிலருடைய குடும்பங்களில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. எனக்காக அப்பா உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆண்டவரே. ஓ என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் ரெண்டு கையை உயர்த்தி இறக்கி எல்லாரும் கண்களை மூடி உம் பாதத்தில் இறக்கிவே. நீர் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சேர்ந்து பாடுவோம். எப்போதும் எங்கள் உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவே என் வாழ்விலே உம் நாமம். கடைசியா யாரு கண்களை திறக்க வேணாம். இது கர்த்தர் நீங்களும் பேசுகிற நேரம். நிறைவேறுக ஆராதனை அப்பா, ஆராதனை ஓ
கண்ணோக்கி பாருங்கப்பா. என் நண்பர் இயேசுவே, அப்படியே கைகளை உயர்த்தி, என் நண்பர் இயேசுவே, உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரிவினை இருக்கலாம். என் அப்பா சொல்றாரு, பொருளோ பிரிக்காதையா, என் நேசர் நீர்தானையா, ஐயா என் நேசர் நீர்தானையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஏதோ ஒரு கல்லை வணங்கவில்லை, ஏதோ ஒரு படைப்புகளை நாங்கள் வணங்கவில்லை ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவம், எங்களுக்குள் ஜீவிக்கிறவை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உடைய பரிசுத்த நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. மீதியான எல்லா வேளையிலும் கர்த்தருடைய பிரசன்னம், உடைய அபிஷேகம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு பகல் இமை மூடாமல் எங்கள் வாழ்க்கையை பற்றி மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்னையருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, உங்களை வர்ணிக்க வார்த்தைகள் தேடின போதுதான் உணர்ந்தேன், உங்கள் அன்பை விட அழகான வார்த்தை வேறொன்றும் இல்லை என்று. தூரத்து நிலவின் வெளிச்சம் போல என் அம்மாவின் உள்ளத்தின் நேசம் என் மீது படிந்திருக்க, தன் உயிரால் என்னை உருவாக்கி என் குரல் கேட்கும் முன்பும், என் முகம் பார்க்கும் முன்பும், என் குணம் அறியும் முன்பும், என் அசைவுகளை மாத்திரமே உணர்ந்து உங்கள் கருவறையில் என்னை நேசித்து பல கற்பனைகளோடு என்னை ஈன்றெடுத்த என் தாயின் அன்புக்கு ஈடு இணை இவ்வுலகில் ஏதுமில்லை. கருவில் சுமந்த வழியை ஒருபோதும் கஷ்டமென்று நீங்கள் எண்ணியதில்லை. பாலூட்டும் போதே பகுத்தறிவையும் சேர்த்து வளர்த்துவதில் என் தாய்க்கு இணை என் தாய் மாத்திரமே. நான் பேச கற்றபோது மற்ற பெயரை சொல்லிவிடுவேனோ என்று நினைத்து அம்மா என்று நான் அழைக்கும் அந்த ஒற்றை சொல்லுக்காக காத்திருந்தவள் என் அம்மா. என் அம்மாவின் கண்களுக்கு முன் நான் கருப்பா சிவப்பா என்றெல்லாம் தெரிவதில்லை. நான் எப்படி இருந்தாலும் என் பிள்ளைதான் அழகு என்று சொல்லி என்னை கொஞ்சி மகிழ்பவர் என் அம்மா. நான் எதற்காக அழுகிறேன் என்று தெரியாத போதும் என் அழுகையிலும் பல்வேறு அர்த்தம் புரிந்தவள் என் அம்மா. நான் தவறு செய்தபோது என்னால் நீங்கள் பட்ட துன்பங்களும் அவமானங்களும் எத்தனையோ அத்தனையும் யாரிடமும் சொல்லாமல் உங்கள் மனதிலே வைத்து கனத்த இருதயத்தோடு கர்த்தரின் பாதத்தில் கண்ணீரோடு காத்திருந்த அந்த அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் அம்மா? உங்கள் கண்டிப்பான பேச்சும் கனிவான அன்பும் எப்பொழுதுமே எனக்கு வேண்டுமென்று என் இதயம் ஏங்குகிறதே அம்மா. என் வாழ்க்கையில் தோல்விகள் எத்தனை முறை என்னை துரத்தினாலும் துக்கத்தில் நான் அழுது துடித்த போது உங்கள் மடியை தலையணையாக்கி என் கண்ணீரை துடைத்ததை நான் எப்படி மறக்க முடியும்? அம்மா, நான் அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் என் அன்னையின் முகம் மாத்திரமே என் கண்முன் வந்து போகிறது. அம்மா என்பது வெறும் வார்த்தையல்ல, மறந்து போவதற்கு என் உயிரில் கலந்த என் உறவு. அம்மா, என் சிறு வயதில் கடைவீதியில் உங்கள் கரம் பிடித்து நடந்த அந்த நாட்கள் மீண்டும் வராதா என்று என் உள்ளம் ஏங்குகிறது. எத்தனையோ முறை கடும் காற்றிலும் மழையிலும் நீங்கள் நனைந்தாலும் நான் நனைந்துவிடக்கூடாது என்று சொல்லி உங்கள் சேலை முந்தானை எனக்கு குடையாக மாறியதை நான் எப்படி மறக்க முடியும் அம்மா? அம்மா,
வெயிலின் உச்சத்தில் விறகு சுமந்து நடந்து சென்றபோது என் கால்களில் காலணிகள் இல்லை என்று சொல்லி என்னை தூக்கி சுமந்த அந்த அன்பின் தியாகத்தை நான் என்னவென்று சொல்லுவது? அம்மா, நாங்கள் பசியால் வாடின போது சமைத்த உணவை எங்களுக்கு தந்துவிட்டு சாதம் வடித்த கஞ்சியை நீங்கள் குடிப்பீர்கள், ஏனம்மா என்று கேட்டால் அனைத்து சத்தும் இதில்தான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பசி மறந்து வாழ்ந்த அந்த நாட்களை என்னால் மறக்க முடியவில்லையே அம்மா. அம்மா, நாங்கள் கண்காணா நேரங்களில் நீங்கள் கண்ணீர் வடிக்கும் போது நாங்கள் அதை பார்த்து விட்டோம் என்று நினைத்து கண்ணில் தூசிப்பட்டு விட்டது என்று சொல்லி 1000 சோகத்தை மனதில் வைத்து அந்த இடத்தை விட்டு கடந்து போனதை இன்னும் மறக்க முடியவில்லையே அம்மா. என் அப்பாவின் கோபம் என்னை தாக்கிவிடக் கூடாது என்று நினைத்து எனக்கு வலிக்காமல் அடிக்கும் வித்தையை எங்குதான் கற்றீர்களோ தெரியவில்லையே அம்மா. அம்மா, கோடி வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டிவிட்டு நான் அழுத போது 1000 கைகள் என்னை அரவணைத்தாலும் உங்கள் அன்பு கரங்கள் என்னை அரவணைத்து முத்தமிடும்போது உங்கள் கோபமெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் என்று உணர வைத்த அந்த நொடியில் என் உள்ளம் உடைந்து போனதே. என்னை தொலைபேசியில் அதிகமாய் அழைத்தவர்களின் பட்டியலில் என் தாய் மாத்திரமே முதலிடம் பிடித்துக் கொள்கிறாள். நான் பேசும் வார்த்தைகளை வைத்தே என் குரலின் ஓசை சரியில்லை என்று சொல்லி என் மனதின் சோகத்தை உங்களால் மாத்திரமே உணர முடியுமே. அம்மா, இன்று என் பிள்ளை தூங்குவதற்கு எத்தனையோ ஆடம்பரமான தொட்டில்கள் இருந்தாலும் அன்று நான் தூங்க என் அன்னை கட்டிவிட்ட தொட்டில் சீலைக்கு ஈடாகுமோ? எந்த சுயநலமும் இல்லாத அன்பு என் அம்மாவின் அன்பு மாத்திரமே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை பெற்ற நாள் முதல் இந்நாள் வரை என்னை குழந்தையாகவே நேசிக்கும் ஒரே அன்பு என் அம்மாவின் அன்பு மட்டுமே. நம் அம்மா நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் கடைசி வரை யாரும் உணர்வதில்லை. நாம் உணரும் போது அவர்கள் உயிரோடு இருப்பதில்லை. நம் கண்ணுக்கு முன் இருக்கும் அம்மா என்னும் பொக்கிஷத்தை கடைசி வரை கண்கலங்க விடாமல் பாதுகாப்பதுதான் ஒவ்வொரு பிள்ளைகளின் வெற்றியுள்ள வாழ்க்கையாகும். அம்மா, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31:28-29 அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. மீண்டும் ஒருமுறை அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாருக்கும் மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகரும் அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மீண்டும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. எடிட் பண்ணி கொடுத்த அருமையான மகளுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதற்கு பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உண்மை இந்த நாளில் அன்னையர் தினம் அம்மாங்கிற வார்த்தை சொல்லுங்கள், எல்லாருக்கும் தான், பெண்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம பார்க்கும் உண்மையிலே அந்த வார்த்தைக்கு ரொம்ப நம்ம உயர்வை நம்ம அம்மா பார்க்க முடியல. சில நேரம் நம்ம நல்ல நிலைமையில இருப்போம், அந்த உயர்வான நிலைமையை நம்ம அம்மாவால் சில நேரம் பார்க்க முடியல. அது உண்மையிலே அது ஒரு கடினமான விஷயம். ஆனால் அம்மா நம்ம நல்லா அற்புதமாய் நடத்தி வந்தாங்க. ஆமே. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து போவோம். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இருக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. ஒரு அம்மாவை நினச்சோன்னே அம்மாவை எல்லாரும் மதிக்கிறோம், அம்மாவை கனம் பண்ணிக்கிறோம். ஆமே. கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நான் தாயை குறித்து, ஒரு அம்மாவை குறித்து பேசணும்னா ஒரு தாய் முதலாவது தேற்றுகிற ஒரு தாயாய் காணப்படுகிறார். ஏமே, தாய் என்ன செய்றா? தேற்றுகிற தாய். வசனமே சொல்லுகிற, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்கிறான். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தாயாகிய நீங்கள் ஒரு தேற்றுகிற தாயாய் காணப்படணும். அது மட்டும் அந்த தாயின் குணநலங்கள் அரவணைக்கிற ஒரு தாயாய் இருக்கிறாள். ஒரு அரவணைப்பு ஒரு தாய்க்குள்ளாக காணப்படுகிறது. தாயானவர் ஒரு நாளையும் மறக்க மாட்டா தன்னுடைய பிள்ளைய. பிள்ளை மறந்து இருந்தால் கூட, பிள்ளை மறந்து ஃபோன் பண்ணனா கூட தாய் என்ன செஞ்சிருவா? அடிக்கடி ஃபோன் பண்ணு, என்னப்பா
என்ன தம்பி, என்ன தங்கச்சி, என்ன பாப்பா அப்படின்னு நினச்சிவோம். தாய் மறக்காத தாய். தாய் நல்லா ஆலோசனை கொடுப்பா. அது மட்டும் இல்லாதது, ஆலோசனை கலந்து நல்ல ஆகாரத்தையும் தாய் கொடுப்பாள். தாய் அனுச்சு. அப்போ நம்ம உண்மையாகவே தாயாக இருப்பது மிகவும் ஒரு கடினமானது தான் நான் சொல்ல முடியும். ஏனெண்டா உலகத்தை தாய் வந்தது மிகவும் பொறுப்புள்ள ஒரு தாயாக இருக்கணும். தாய்க்கு அதிக பொறுப்பு இருக்குது. பெண் இல்லாமல் மண்ணுலகில் வாழ்வது மிகவும் கடினம். ஆனால் அம்மா இல்லாமல் வாழ்வது அதை விட மிகவும் கடினம். ஒரு பெண் வீட்டில் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க வீட்டில். அதை காட்டிலும் அம்மா என்ற ஸ்தானத்தில் ஒரு குழந்தைக்கோ அம்மா இல்லைன்னா அது ஒன்று மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. அம்மா எப்போவுமே சொல்லும் போது வெளி தோட்டத்தில் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உள் மனசில் நினச்சிவாங்க அழுது கொண்டு தன் பிரச்சனை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல், தன் கணவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல், தன் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லாமல் அவங்க என்ன செய்வோம், வெளித்தோட்டத்தில் தாயானவள் ஒரு அம்மாவானவள் சிரித்து கொண்டு இருக்கிறான். மறைமுகமாய் அவள் உள்ளத்திலே கண்ணீர் வடிக்கிற ஒரு தாயாக இருக்கிறான். அம்மா என்ற ஒரு சொல் ஒரு இனிமையான ஒரு சொல். ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளோதான் மம்மின்னு சொல்லுங்களேன், அதை காட்டினோம் அம்மா. ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மான்னு கூப்பிட்டு வருவாங்க. அது உண்மை. அந்த சத்தத்தை கேட்பது ஒரு இனிமையானது. அந்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து அம்மா அப்படின்னு கூடும்போது நம்ம எவ்வளோ தான் துக்கமாக இருந்தாலும், எவ்வளோ தான் ஒரு வேதனையாக இருந்தாலும், பிள்ளை கூப்பிட்டோன்னா அப்படியே நம்ம டோட்டலி பெண்கள் மாறிடுவாங்க. உண்மையா இல்லையா? நம்ம துக்கத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், காட்டவே மாட்டோம். அப்படிப்பட்ட தாயாக தான் நீங்களும் நானும் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவள். அப்போ ஒரு நாள் அம்மா தூக்கத்தை வெறுக்கிறா, தன்னுடைய இன்பத்தை வெறுக்கிறா, தனக்கென்று ஏற்பட்ட நன்மையை கூட அவள் என்ன செய்கிறான், வெறுக்கிறதா ஒரு தாய். எத்தனையோ தாயானவள் எத்தனை தூக்கத்தை இழந்திருப்பாங்க. பிள்ளை வியாதிப்பட்டால் என்ன செய்வாங்க, தாய் தான் மிக முக்கியமாக என்ன செய்வாங்க, அந்த பிள்ளையை கவனிப்பார்கள். அதுக்கு நான் பெற்றோர் தகப்பனார குறை சொல்லுவேன் இல்லை, ஒரு தாயினுடைய அன்பு அரவணைப்பு மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் தாயாக இருப்பதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுங்கள். அநேக நேரத்தில் நினைப்பீங்க, ஏன் நான் பெண்ணாக பிறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. பெண்ணாக பிறப்பது மிகவும் சந்தோஷம். ஏன்னா நம்மகிட்ட அநேக மறைந்திருக்கிற குணங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. நம்ம ஆதரிக்கிறோம், அரவணைக்கிறோம், ஊட்டுகிறோம், தாளாட்டுகிறோம். வேறு என்னெல்லாம் செய்றீங்க? ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழலை உட்காந்துட்டு இருக்கீங்க. உண்மையாக நீங்களும் நானும் பாக்கியவாங்க. அவர் பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வாங்களா, பாக்கியவான். அவர் கணவன் சொல்லுவா, எத்தனையோ பெண் இருந்தாலும் ஒன்றை போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த மெசேஜை நீங்கள் கேளுங்க. உண்மையாகவே தாயானவள் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு உள்ளவளாக இருக்கிறார் அம்மா. அப்போது நம்ம பைபிளில் ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம் தான். அன்னாளை குறித்து வாசிக்கும்போது அன்னாள் என்னச்சா, அன்னாளுக்கு என்ன தன்னோட எல்கனா அவன் இருந்தான். அப்போ பார்க்கும்போது அன்னாள் மிகவும் நேசிக்கப்படப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது. அன்னாளை சாமுவே அதிகமாக நேசித்தான். ஆனால் அன்னாளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லைனால அவள் என்ன செஞ்சு அடுத்து என்ன செய்ய, ஒரு ரீமேரி பண்ணிட்டாங்க. உண்மை தானே? அந்த காலத்தில் பண்ணிடலாம், இந்த காலத்தில் பண்ணக்கூடாது. அதை யோசிக்கணும். அப்போ அவன் உடனே அவன் அர்த்தம் என்ன செய்கிறான், பெனினால என்ன செய்கிறான், மறுமணம் செய்து கொள்கிறான். பெனினாலே மறுமணம் செய்து கொண்டாலும் பெனினாளுக்கு என்ன செஞ்சு குழந்தைகள் இருந்தது. அன்னாளுக்கோ கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். வசனம் அப்படி தான் சொல்கிறது. அவள் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தால் எழுத விதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வாசிக்கிற போது அந்த ஸ்டோரி நம்ம அந்த கதையை வாசிக்கும்போது அன்னாள் மிகவும் வேதனைப்படுறா, கிளேசப்படுத்தப்படுறா, துக்கப்படுறா. ஏன்னா பெனினாளின் நிமித்தமாகவே அவள் என்ன செய்தா, துக்கப்படுத்தப்படுறா. ஏன்னா அன்னாள் சாமுவேல் ஒவ்வொரு வருடம் என்ன செய்யறா, பலி செலுத்துவதற்காக போகும்போது
யார் எல்லாருக்கும் என்ன குறிப்பிட்ட கொடுத்த அண்ணாளுக்கோ எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுக்குறான். ஆனாலும் அந்த அண்ணாளுக்கோ சாமுவேல் எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும் அவளுக்குள்ள மறைந்திருந்த துக்கம் மாற்ற முடியல. அவளுக்குள்ள ஒரு துக்கம் அழுத்தி கொண்டே இருந்தது. ஏன்னா பெனினால் அவளை அதிகமாக என்ன செய்ய வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. உலகத்தில் பொதுவாகவே சொல்லும்போது ஒரு குழந்தை இல்லைனால பெண்களை இழிவாக மதிக்கிறார்கள். அது ஒரு இழிவானா வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தார், கர்த்தர் அவள் கர்ப்பத்தையும் திறந்தார். நான் சொல்ல அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவள் மிக 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அந்த இடத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அவள் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்கரத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் என்ன செஞ்சாலாம், விசனப்படுத்தினான். அடுத்து 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல், யார் மனமடிவாக்குவா? ஒரு பெண்ணு தான் மனமடிவாக்குறாங்க. பெனினால் தான் என்ன செய்தா, அண்ணால மனமடிவாக்குறா. அநேக அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயம் ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் மட்டுமல்லங்க, ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பெனிலா என்ன செய்யறா, அந்த பிரகாரமே அவனை என்ன செய்யறா, மனமடிவாக்குகிறாள். பெனினாலால் அன்னாள் மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாள். அப்போ கஷ்டப்பட்டது நிமித்தமாக தான் அவள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ அன்னாளுடைய லைஃப் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான். எவ்வளோதான் கணவன் தேற்றி கணவன் சொல்கிறான், ஏன் சாப்பிடாமல் இருக்காமா, ஏன் சாப்பிடாமல் இருக்கா, 10 குமாரரை பார்க்கலாம் நீ எனக்கு விசேஷமானவன் சொல்கிறான். எப்படி கணவன்மா நீங்கள் எப்படி சொல்லுங்க, நீங்கள் உங்கள் மனைவியை அதிகமாய் சிநேகிங்க, உங்கள் மனைவிட்ட அதிகமாய் அன்பு செலுத்துங்க. ஆமேன். சொல்கிறா எப்படி, 10 பிள்ளைகளை பார்க்கிலும் என்னச்சு நீ மிகவும். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது போடப்படுகிறது, அவள் புருஷனாகி எல்கனா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுத்துகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் அவள் புருஷனுக்கு அண்ணாள் பார்த்து சொல்கிற வார்த்தை, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல கணவராக நீங்கள் செயல்படுங்க. ஆமென். உங்கள் மனைவியை நல்லா போற்றுங்க, உங்கள் மனைவியை நல்லா பாராட்டுங்க, மனைவி செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ தான் கணவன் அவளை சமாதானப்படுத்தினாலும் அண்ணாளுடைய அழுகை நிற்கலை, சமாதானத்தை அவன் அனுபவிக்க முடியலை. உண்மைதானே? ஆமீன். எவ்வளோதான் தன்னுடைய கணவன் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக, தன் அன்பான வார்த்தை நிமித்தமாக அண்ணாளை அதிகமாக அவளை அன்பு செலுத்தினாலும் அண்ணாளுக்குள்ளே இருக்கிற துக்கம் தாங்க முடியலை. அந்த துக்கம் அவளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அண்ணாளோ ஒன்றே ஒன்று அறிஞ்சிக்கிட்டா. அவள் செய்த முதல் காரியம் அண்ணாச்சா, அவளுடைய வேதனை அவளை கசப்புக்குள் அல்ல ஜபத்திலே நடத்தி சென்றது. ஆமென். அண்ணாளுடைய வேதனை அவளை கசப்பான ஒரு வாழ்க்கைக்கு அல்ல, அவளை ஜபத்திற்குள்ள நடத்தின முதல் பாயிண்ட் இதுதான். ஆமென். அவளுடைய வாழ்க்கை ஒரு கசப்பு தான், அவளுடைய வாழ்க்கை வெறுப்பு தான், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு விசனமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அந்த அண்ணாள் என்ன செய்தானா, அவளை கசப்பானதை ஒரு அவள் இல்லை, அவளுடைய வாழ்க்கையை ஜபத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல தாயாக இருந்தாள். ஆமென். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல வாசிக்கிறோம், அண்ணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. ஆமென். ஹல்லேலூயா.
அவளுக்கு ஒன்றே ஒன்று தெரிஞ்சிச்சு, ஜபத்தினால எதையும் முடியும் என்பதற்காக. அவள் படுகிற வேதனை, அவள் படுகிற வேதனையில் நமக்கு ஒன்றே ஒன்று அவள் அறிஞ்சிக்கிட்டா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா. உலகப்புறமாக பிரச்சனை நேரத்தில் நான் 2 விதமான காரியத்தை செயல்படும். உலகப்புறமாக எல்லாரும் இருக்கட்டுமே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் என்ன செய்வோம்? 2 விதமான காரியத்தை செய்வோம். ஒன்று என்ன செய்வோன்னா, இயேசு விட்டு ஓடிடுவான். இன்னொன்று சொல்லுங்க, அவர் சமூகத்தில் வந்துடும். அவர் பிரச்சனை உலகப்புறம் ஒரு காரியமாக இருக்கு, எல்லாருக்குள்ள தான், பெண்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக சபைக்குள்ள நான் சபையார் எல்லாருக்குள்ள சொல்கிறேன். ஒரு பிரச்சனை நமக்கு தலை அதிகமாக வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? இயேசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சில நேரத்தில் உதறிடுறோம். ஆனால் அண்ணால் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு சிலர் அதிகமாக இயேசு நெருங்கிக்கிறோம். பிரச்சனை நேரத்தில் 2 காரியத்தை செய்கிறோம். ஒன்று உலகத்து காரியத்துக்காக ஓடிடுறோம், ஒன்று ஆவிக்குரிய காரியத்தில் ஓடிடுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணாலை போல நெருக்கமான ஒரு சூழ்நிலையில், கண்ணீரான ஒரு சூழ்நிலையில், விடாய்த்து போய் இந்த சூழ்நிலையில் அண்ணால் செய்தது போல நீங்களும் நானும் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. முதல் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில் கசப்புகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் என்ற சூழ்நிலை வரும்போது, நமக்கு குறிக்கப்பட்ட இடம் தேவனுடைய சந்நிதி மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவன் வாயை கவனித்து கொண்டிருந்தான். என்ன செய்ய? அவள் என்ன ஜோம்ன்றா? விண்ணப்பம், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறா. 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் என்ன? 13ஆம் வசனத்தில், அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினால் அவர்கள் உதட்டுகள் மாத்திரம் அசைந்தது. ஆமென். அருமையாக சில நேரத்தில் ரொம்ப துக்கம் வரும்போது, ரொம்ப வேதனைன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளால் நினைச்ச முடியாது, பேச முடியாது, அமைதியில் உட்காந்துடுவோம். சில பிள்ளைகள் பாருங்கள், நம்மளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சில ரொம்ப கோவம் வந்துட்டா என்ன செய்வோம்? ரொம்ப துக்கம் வந்துட்டா என்ன செய்வோம்? சொல்லுங்க, பேசுங்க. அழுவோமா அழுவ மாட்டோமா? முதல்ல உள்ள ஏங்கி ஏங்கி வார்த்தைகள் வெளிவரா, துக்கம். ஆனால் அவளுடைய துக்கம் அதிகரித்ததினால தான் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்பட. வெளியே அவள் சத்தம் கேட்கலன, ஆனால் உள்ளத்தின் உதடுகளை அசைவை கர்த்தர் பார்த்தாருங்க. தாராணைக்கு வந்திருக்க உங்களுடைய உதடுகளின் அசைவை, உடைந்து போய் வந்திருக்க உங்களுடைய உடைவுகளை கர்த்தர் கேட்கிறார். அவள் சத்தமோ கேட்கப்பட. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய 15ஆம் வசனம், கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்ட. கர்த்தருடைய சந்நிதத்தில் அவள் என்ன செய்ய? இருதயத்தை ஊற்றினால். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கீழே பார்க்கும்போது 16, உம்முடைய அடியாளே பேலியலும் மகள எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் பட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் இருந்த ஏலி இவனை பார்த்து நினைச்சிடான், இவன் என்ன வெறித்து போய் வந்திருக்காளோ, அப்படி அவளை புரிந்து கொள்ள முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் குடும்பம் புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உறவினர் நம்மளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கலாம், பிள்ளைகள் கூட அநேக நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை என்னையும் சரியாய் புரிந்து கொள்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். உங்கள் மனைவி உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாதுங்க, உங்கள் கணவர் உங்களை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களையும் என்னையும் சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய எல்லா சூழலையும் பார்க்கிற, நம்முடைய நெருக்கத்தை, நம்முடைய உடைவுகளை, நம்முடைய கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் நமக்குள்ள இருக்க. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையாங்க? ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான்,
சங்கீதம் 62 சங்கீதம் 8 வாசிக்கிறோம். ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் என்று சொல்கிறார். தாவீது சங்கீதம் அழகா சொல்கிறார், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 34:18 வாசிக்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்க. ஹல்லேலூயா. நீங்கள் நொறுங்குண்டு போயிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. சங்கீதக்காரன் எப்படி சொன்னான், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஊற்ற வேண்டிய இடம் அவர் சமூகம் மட்டும்தான். ஏன்னா அண்ணா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அவள் சபைக்கு போகும்போது ஏலி அவளை நினைச்சிடான், புரிந்து கொள்ள முடியல. கணவன் அவனை எவ்வளோதான் நேசித்தாலும், கணவன் அவளுக்கு எவ்வளோதான் அன்பு செலுத்தினாலும், அவளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் இருதயத்தெல்லாம் அவர் மேல் ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 120 சங்கீதம் 1 வாசிக்கும் போது, சங்கீதம் 121 நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சபையாரே, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் ஒன்று வரும்போது உலகத்தை நோடி பார்க்காதுங்க. நெருக்கம் ஒன்று வரும்போது தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. எப்படி அண்ணால் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கன் ஒன்று வரும்போது எப்படி ஆலயத்தில் போய் உட்கார்ந்து மனம் கசந்து கண்ணீரோடு தேவ சமூகத்தை அழுதாலோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாராணிக்கு வந்திருக்க நீங்கள் பல விதத்தில் பல நெருக்கமான ஒரு சூழ்நிலை கடந்து வரலாம். அந்த நெருக்கத்தில் நீங்கள் நானும் கர்த்தரை பிடித்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை அடிபட்டுட்டு ஒரு பிள்ளை அழுதுகிட்டு யார்கிட்ட வருங்க? அம்மாட்ட தான் ஓடி வரும். அம்மா என்னை அடிச்சிட்டாங்க, அம்மா எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம், அழுதுட்டு யார்கிட்ட வந்து படுக்கும் அந்த குழந்தை? அம்மா மடியில் தான் வந்து படுக்கும். ஆமேன். அந்த அம்மா என்ன செய்வா? நல்ல தாயாக இருந்தால் அவளை தேற்றணும். முதல்ல அவள் பிரச்சனையை கேட்கணும், எதுக்குமா அழுகுற அப்படின்னு சொல்லணும். நம்ம அழுதுட்டு வந்தோம் உன்னை முதல்ல அங்கே போவாதான்னு சொன்னோம்லன்ட்டு கூட 2 அடி அடிக்கக்கூடாது. நம்ம அநேக இடத்துல இப்படி தான் செய்யணும். பிள்ளை விளையாட போய்ட்டு வெளியேந்து வரும்போது ஏதோ அழுதுட்டு வந்தால் என்ன செய்வோம்? அழுதுட்டு வந்தோம் நம்ம என்ன செய்வோம்? மெர்சி அப்படி தானே. உடனே என்ன செய்வோம்? உன்னை அப்பமே போகாதான்னு சொன்னேன், நீ எதுக்கு போனான்னு என்ன செய்வோம்? அழுதுட்டு வந்த பிள்ளைய கூடண்டா அம்மா தேற்றணும், அம்மா கண்ணீரை துடைக்கணும். புரியுதா? நம்ம மாறணும். அப்போ அந்த இடத்துல ஒரு தாயை நோக்கி அந்த பிள்ளை ஓடி வருது. நமக்கு நல்ல ஒரு தாயாக இயேசு இருக்கிறார், நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக இயேசு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வரதான் செய்யுங்க, கண்ணீரான சூழ்நிலை வரதான் செய்யும். அந்த கண்ணீரான சூழ்நிலையில் கர்த்தரை பிடிச்சிக்கோங்க, கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்று அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார். ஹல்லேலூயா. எப்படி அண்ணால் தேவ சமூகத்தில் வந்து அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாலோ, அருமையான தேவனுடைய சபையாரு, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கண்ணீர் எல்லாம் வரும்போது கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. அவர் சமூகத்தில் வந்து ஜெபம்னுங்க. கர்த்தர் உண்மையாகவே வாழ்க்கையை மாற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். 2வது அவளுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான்? பதில் வருவதற்கு முன்பாக தேவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டான். முதலாவது ஜபிக்க போயிட்டான். பதில் வருவதற்கு முன்பாகவே அவரோட வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்னாடா 17 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 17 18 வாசிக்கிறோம். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அதற்கு 18 வாசிக்கிறோம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கல. அவள் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதில் வந்துச்சா? பதில் வருவதற்கு முன்பாக அவள் என்ன செய்யல சொல்லுங்க? துக்கமாக அதை சொல்றப்ப அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில்
ஏலி அவளை பார்த்து சொல்ல, நீ சமாதானத்துட்டு போப்பா, நீ நீண்ட நேரம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்துன்னு சொன்னோன்னே, அப்போ உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவன் துக்கமுகமாயில்லை. அண்ணால் என்ன செஞ்ச, முதல்ல அழுதுகிட்டு இருந்தா, சாப்பிடாமல் இருந்தா முதல்ல அப்படி தானே. ஆனால் தேவனுடைய சந்நிதியில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவுடன் அவள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். ஏமா அதை புரிஞ்சுக்கணும். அவள் சமாதானத்தோடு போன்னு சொன்னோன்னே அவள் போய் புறப்பட்டு போய் அவள் என்ன செய்ய, அவன் அப்புறம் அவள் துக்கமுகமாயில்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேலே நல்ல விசுவாசமாக போயிட்டான். எப்படி ஏலி சொன்ன வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால் அவள் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவே, ஜெபத்திற்கு பதில் வந்தபோதும் நம்ம துக்கம் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவே அண்ணா சமாதானத்தோடு கடந்து சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புவது அவராலே வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் மேலே நல்லா விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வைங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுதுன்னு சொன்னோம். அநேக நேரத்தில் நீங்கள் பல காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும், அதே துக்கத்தோடு போகாதுங்க. வசனம் என்ன சொல்லும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பான்னு சொன்ன. நம்ம துக்கத்தை அவர் மேலே வச்சுட்டு போகும்போது என்ன செய்யணும், அதே துக்கம். ஆலயத்துக்கு வரும்போது துக்கம்தான், ஜோம்னிட்டு திரும்ப போகும்போதும். அண்ணால் அப்படி இல்லைங்க, ஆலயத்தில் வந்து ஜெபித்துட்டு அவள் எழும்பும்போது சமாதானத்தோடு போனான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிள்ளைகளுக்காகவோ உங்கள் குடும்பத்துக்காகவோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களே, நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்பட்டும். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவே ஒரு தேவ சமாதானம் உங்களை நிரப்பணும். ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஹல்லேலூயா, உங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு முன்பாகவே ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும். அதான் நமக்கு மிக முக்கியம். ஆமென். நீங்களும் நானும் ஜெபித்து விட்டு வந்த வண்ணமாய் போகக்கூடாது. ஜெபித்து விட்டு போகும்போது ஒரு தேவ சமாதானம், பதிலை நம்ம கண்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே ஒரு தேவ சமாதானத்தை பெறுகிற சபையாராய் நாம் காணப்படுவோம். இந்த கஷ்டமாக இருக்கா இந்த காரியம்? ஆமென். அண்ணால் அப்படி தானேங்க இருந்தாங்க. நம்மளும் விசுவாசமானது நம்பப்பட முடியும், காணப்படாதது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லப்பட நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை, ஆண்டவர் மேலே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசம், அவர் என் ஜெபத்தை கேட்டார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று அந்த நம்பிக்கை நமக்குள் ஆயிருக்கணும். இப்போ சாதாரண எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு லக்கேஜை தூக்கிட்டு போகிறேன், ஒரு பேக் நிறையா ஒரு வெயிட்டை பிக் சாப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். நான் மட்டும் அதை தூக்கிட்டு போகும்போது என் கூட ஏன்னா நான் என் வெயிட் அதிகமாக என்னை தூக்க முடியாத அளவுக்கு பாரத்தை நான் சுமந்து கொண்டு போகிறேன். சுமந்து கொண்டு போகும்போது என் பக்கத்தில் யாராவது வந்துட்டு ஒரு 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 பேக்கில் ஒரு பிடி நீங்கள் பிடிச்சிக்கோங்க, ஒரு கைப்பிடி நான் பிடிச்சிக்கிறேன், ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்தால் என்ன செய்யும் சொல்லுங்கள்? லகுவாயிருமா ஆயிரதா சொல்லுங்கள்? இப்போ நான் ஒரு சைடு பிடிச்சிட்டேன், இன்னொரு சைடு என்ன செய்கிறாங்க, இன்னொருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பேக்கில் வெயிட் என்ன செய்யுது, குறையும். பாரம் எனக்கு குறையுமா குறையாதா? குறைஞ்சிரும். ஆனால் பேக்கில் ஒரு வெயிட், அதே வெயிட் தான் உள்ளே இருக்குது. பேக்கில் ஒரு திங்ஸ் நான் வெளியே எடுக்கலை. ஆனால் யார் எனக்கு ஷேர் பண்ண வந்தா? இன்னொரு நபர் வந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரத்தை ஷேர் பண்ணுகிற, நம்முடைய பாரத்தை சுமக்கிற இயேசு நமக்குள்ளே இருப்பதினால இங்கே பாரத்தை வச்சுட்டு லகுவாக போடுங்க. ஆமென். ஒரு பேக் நான் சுமக்கும் போது ஒரு நபர் எனக்கு சப்போர்ட் பண்ணா எனக்கு லகுவாக இருப்பது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாரத்தை இயேசுவிட்ட கத்தத்தை வச்சுட்டு நீங்கள் லகுவாய் உங்கள் சுமையை லகுவாக்குற இயேசு, உங்கள் சுமையை லகுவாக்குற கத்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு சமாதானமாய் மாறுவோம்.
அண்ணாளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறலை, ஆனாலும் அவளுக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. அப்படி தானே? ஆம். குழந்தைய பார்க்கல, குழந்தைய கண்மலை பார்க்கல, ஆனாலும் சூழ்நிலை மாறாவிட்டாலும் அவளுக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறாதா, என் வாழ்க்கை இதே சூழ்நிலை கடந்து போக நினைக்காதுங்க. சூழ்நிலை மாறினாலும் மாறாவிட்டாலும் கர்த்தர் மேலே என்ன செய்யுங்க, ஒரு நம்பிக்கை. ஏமேன். எப்படி அண்ணா சூழ்நிலை மாற முன்னாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீண்ட நாட்களாக கண்ணீரோடு வேதனையோடு சில காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாறுவதற்கு முன்பாகவே ஒரு தேவ சமாதானத்தை நீங்கள் கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அனுப்புவா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்ன. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது நான் என்ன சொன்னேன், சாம்னால அவருடைய வாழ்க்கையில் பதில் வருவதற்கு முன்மேல் கர்த்தர் மேலே என்ன செஞ்சா, அவரை என்ன நம்பிக்கை வச்சிட்டா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் பதில் வருவதற்கு முன்பாக உண்மையான ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று ஒரு சமாதானத்தோடு இந்த ஆலயத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும். ஆமென். அடுத்து என்ன செய்யறா, மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சேனைகள் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தரே. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடுக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதை என்றே பொருத்தனை பண்ணி கொன்றாள். ஹல்லேலூயா. அவள் தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை திரும்ப கர்த்தருக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். புரிஞ்சுச்சா? சூழ்நிலை நேரத்தில் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். சூழ்நிலை நேரத்தில் அவன் என்னச்சா, பதில் வருவதற்கு முன்பாகவே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அவன் என்னச்சுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்தா அதை கர்த்தருக்காக கொடுப்பேன் என்று சொன்னான். தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை திரும்ப யாருக்கு கொடுக்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருக்கே கொடுக்குறாங்க. ஏன்னா 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 28ஆம் வசனத்தில் அவள் பாப்பா ஆகிய அவள் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய, கர்த்தர்கிட்ட என்ன கேட்டா, எனக்கு ஒரு குழந்தையை தாங்கப்பா, அந்த ஒரு குழந்தையும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் விடுவேன்னு சொன்னான். தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறா? 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசை எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாக தான் இருந்துச்சு. அடுத்து 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். 26ஆம் வசனம் அடுத்து தொடர்ந்து, அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படியே எனக்கு கட்டளையிட்டா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, நீ எல்லாம் சேர்ந்து வாசி. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட. ஆமென். ஒரபா ஷக்கரவா. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லு. அந்த அனுபவத்துக்களை கர்த்தர் நம்ம எல்லாரையும் நடத்துவாராக. நீண்ட நாள் ஜெபம் பதிலை கொண்டு வருங்க. ஆமென்.
நீண்ட நாள் ஜெபித்து அவள் எவ்வளோ ஜெபித்திருப்பா, எத்தனை வருஷம் அதில் குறிக்கப்படலை. ஆலயத்துக்கு போகும்போது தான் அவள் கஷ்டத்தோட போனான், வேதனையோட போனான். ஆனால் கத்திரிட்ட பொருத்தனை பண்ணினா கத்திரத்தின் நன்மையை பெற்ற அவள் திரும்ப கத்தருக்கே கொடுக்க. அதுதான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எத்தனையோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார்ல. கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு மாத்திரம் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் கத்தருக்கு நான் நன்றி செலுத்தணும். அவள் அந்த இடத்துல வாசிக்கிறோம், கத்துடைய ஆலயத்துக்கு அவள் என்ன செய்தா? 24 வசனத்தில் வாசிக்கிறோம். 24 வசனத்தில் அவள் அவனை பால் மரக்க பண்ணி 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துட்டு திராட்சை எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோ கத்துடைய ஆலயத்துக்கு போனால் அந்த பிள்ளையோ குழந்தையா இருந்துச்சு. 25 வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆமே. அவள் வெறும் பிள்ளையை மட்டும் கொடுக்கலங்க, என்ன செஞ்சா? காளையை பலியிட்டாள். நம்ம கத்துடைய நாம் ஆண்டவர்கிட்ட பெற்ற ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறான்னு யோசிக்கணும். அநேக நேரத்தில் கத்த நம்ம சத்தத்தை கேட்டுறாருங்க, நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு. கொடுத்த இயேசுவுக்கு நீங்கள் எப்படி நன்றி செலுத்துறீங்களா? பலி செலுத்துறீங்களா? கத்தர் உங்கள் கையில் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் இயேசுக்கு நன்றிக்கு நன்றி, கத்தருக்கு நன்றியாக இருங்க. ஆமே. கற்றுக்கொள்ளுங்க. ஒன்று தான் அவன் கையில் இருந்துச்சு, அதுவும் குழந்தையாக இருந்துச்சுங்க. அந்த குழந்தைய கத்துடைய சந்நிதியில் விட்டான். நான் என் ஜெபித்தேன், என் விண்ணப்பத்தின் படியே இந்த குழந்தைய நான் என்ன செய்யறேன் விடுறேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. மீண்டும் அவளுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சோ இல்லையோ, ஆனாலும் என்ன செஞ்சா? கொடுத்தா. ஆனால் நான் கத்தருக்காக நாம் கொடுக்கும்போது கத்தர் உங்களை சும்மா இருக்கவே விட மாட்டாருங்க. நீ தரமா சொல்கிறேன். அண்ணா ஒன்றா கத்தருக்காக கொடுத்தா கத்தர் மீண்டும் அவளுக்கு எத்தனை கொடுத்தாரு? மீண்டும் கொடுத்தாலும் கொடுக்கலையா? நம்ம அநேக நேரத்தில் இது எனக்கு தந்தது, கத்தர் எனக்கு கொடுத்தது, எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தான், என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காதுங்க. கத்தருக்காகவும் கத்தர் உங்கள் கையில் தாளந்தை கொடுத்திருக்கிறார், கத்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாகவே பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படும். ஹல்லேலூயா. பெற்றோராய் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் அல்லவா? என்ன அமைதி பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரங்க. கர்த்தர் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வச்சுருக்கீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் பிள்ளை அப்படி படிக்கணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர், நல்லது தாங்க. ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கணுங்க. எவ்வளோதான் உன் வாழ்க்கையில் மேன்மை வந்தாலும், எவ்வளோதான் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும், நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த விதையை பெற்றோர் பிள்ளைகளுக்கு விதைக்கணும். ஆமென். நீ நல்லா படிக்கணும்ப்பா, நல்ல உயர் நிலைமையில் வரணும், நல்ல கவர்மெண்ட் ஜாப் வரணும், நல்ல அதிகாரத்துக்கு வரணும் நம்மளோட பிள்ளைகள். ஆனாலும் ஒரு விதையை பெற்றோர் விதைச்சிடணுங்க பிள்ளைகளை. நீ எவ்வளோதான் உயர்வு வந்தாலும், எவ்வளோதான் உன் வாழ்க்கையில் மேன்மை வந்தாலும், எவ்வளோதான் உலகத்தில் நீ சகல ஆசீர்வாதங்கள் பெற்றாலும், நீ கர்த்தருக்காக செயல்படணும். கர்த்தர் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்கள் காணப்படணும். பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வளர்க்கும் போதே பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துங்க, நீ ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக செயல்படணும். முழு நேரம் ஊழியந்தான் முக்கியம்னு சொல்லுற, முழு நேரம் ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்க. தேவ சித்தமானா உங்கள் பிள்ளைகள் முழு நேரம் ஊழியத்துக்கு எழும்பட்டும். நம்முடைய சபையில் இந்த பிள்ளைகள் மிஸ்னரியாக எழும்பணும். ஆமென். எழும்பணுமா என்ன வேண்டாமா? எழுமடா. யாருக்கு தெரியும் நம்ம சபையில் உங்கள் வரும் நாட்களில் பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனாகவோ ஊழியக்காரியாகவோ மிஷினரியாகவோ எழும்ப முடியும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உண்மை வசஞ்சு பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளை போல் இருப்பார்கள். இதோ ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13-18 வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும்
சீயோன் பர்வதத்திலே வாசமாகிய சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிற. ஹல்லேலூயா. எல்லா பெற்றோர் இந்த வசனத்தை விசுவாசமா சொல்லுங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனையில் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை இயேசுக்களை நடத்துங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்க்கேற்ற தரிசனம் அவர் நம்முடைய பிள்ளைகளை நல்ல வசனத்தை போதிச்சு கொடுங்க. வளர்த்த எல்லாத்துக்குமே டியூஷன் வைப்போம். என் பிள்ளைக்கு பைபிளை பற்றி ஒன்றும் தெரியல, என்னைக்காட்டு பைபிள் ஸ்டடி எடுங்கன்னு யாராவது பாசிட்டோன்னு சொல்லியிருக்கீங்களா? மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? மேக்ஸில் வீக்குனா மேக்ஸ் டியூஷன், இங்கிலீஷ் வீக்குனா சொல்லுங்கள். என் பிள்ளை பைபிளை வீக்காக இருக்குன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? பெற்றோராங்க நீங்கள் வருத்தப்படணுங்க. கர்த்தர் கேட்ட சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. ஆமேன். நம்முடைய பிள்ளைகள் குறித்து ஒரு நல்ல தரிசனம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். ஆமேன். அருமை அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்களை செய்வார். வசனம் 1 சாமுவேல் 1:19 சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தளினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். அந்நாளை சரியான நேரத்தில் கர்த்தர் நினைத்தருளே அவருடைய வாழ்க்கையில் துக்கத்தை மாற்றின இயேசு. சபையாராய் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவளை நினைத்தருனது போல உங்களையும் அவர் நினைத்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை நினைத்தரலாம். ஹல்லேலூயா. உங்கள் அழுகையை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் துக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஆமேன். யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணாதுங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை நினைப்பார். என் துக்கத்தை யாரும் பார்க்கல, என் கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ள நினைக்காதுங்க. நம்மளை உண்டாக்கின தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்நாளை நினைத்தது போல உங்களை நினைத்தரலே உங்கள் வாழ்க்கையில் நிந்தையை மாற்றுவான். உங்கள் வாழ்க்கையில் கசப்பு மாறும், உங்கள் வாழ்க்கையில் வெறுமை மாறும், உங்கள் வாழ்க்கையில் துக்கம் மாறும். நம்புறவங்க ஹல்லேலூயா. அண்ணா சபைக்குள்ளே வரும்போது அழுகையோடு வந்தா, கண்ணீரோடு வந்தா, மனபாரத்தோடு வந்தா, மன கிளேசத்தோடு வந்தாள், சாப்பிடாம பட்டினியான சூழ்நிலையிலும் வந்தா. அப்படிதானே? அண்ணா தேவ ஆலயத்துக்கு வரும்போது என்ன செஞ்சா? அழுகையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு வந்தாள். அருமையான ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தா உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நீ சமாதானத்தோடு போயிடு. ஏலி எப்படி அண்ணாளை பார்த்து சொன்ன அதே வார்த்தை சபையார உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சமாதானத்தோடு புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வனாய் அவர் உங்களை நினைத்தருள்வார். நம்புங்க. ஏசப்பனை நினைத்தருள். ஒரு வார்த்தை கேளுங்களேன், நினைத்தருவாருங்க. அம்மாவின் ஜபம் முடியாததை முடிய பண்ணும். ஒரு ஜபிக்கிற தாய் வீட்டுக்குள்ள இருந்தா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடியாததை முடிய பண்ணுகிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்புங்க. அண்ணால் முடியாததை ஜபிச்சா, கண்ணீரோடு ஜபித்தா, கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தா. உங்கள் கண்ணீர் வீண் போகாது, உங்கள் வேதனை வீண் போகாது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் ஜெபிக்கின் தாயின் வல்லமை குறைந்து மதிப்பிட. ஒரு ஜெபிக்கிற தாயின் வல்லமையை ஒரு நாளும் குறைச்சி மதித்திடாதுங்க. ஆமே. அநேகத்தை ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன கிடச்சின்னு நினைக்காதுங்க. ஜெபிக்கிற ஒரு தாயின் வல்லமையை, ஜெபிக்கிற ஒரு தாயை ஒரு நாள் குறைத்து மதிக்காதீங்க.
ஜெபிக்கிற தாயின் மூலமாக சூழ்நிலை மாறும். ஜெபிக்கிற தாயின் மூலமாக அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிற தாயின் மூலமாக குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும். ஆமென். ஜெபிக்கிற பெண் தலைமுறையை மாற்றுவான். ஆமென். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார்ல, ஜெபிக்கிற ஒரு தாய் தலைமுறையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற குடும்பத்தை கட்டுவாள். ஜெபிக்கிற ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதி தருவாருங்க. நீங்களும் நானும் விசேஷமாக பெண்களை பார்த்து சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாயாக எழும்புங்க. ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது சூழ்நிலை மாறும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் கண்ணீர் மாறும். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சமாதானத்தால் நிரப்புவார். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்போம். ஜெபிக்கிற ஒரு தாய் அன்னான் உண்மையாகவே சொல்ல போகும்போது அவருடைய வேதனை அவருடைய கசப்புக்குள்ள அல்ல, ஜபத்தில் நடத்தி சென்றது. அவருடைய வேதனை அவளை கசப்புக்குள்ள அல்ல, ஜபத்துக்குள்ள நடத்தி சென்றது. ரெண்டாவது அவள் சொன்ன காரியம்னா, பதில் வருவதற்கு முன்பாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். மூன்றாவது அவள் செய்த காரியம், கர்த்தர்கிட்ட வாங்கின தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை திரும்ப கர்த்தருக்கே கொடுத்தா. தாரணிக்கு வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ, உங்கள் வாழ்க்கை நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கிளேசப்படுத்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். தாரணிக்கு வந்திருக்கிற நீங்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்திருக்கிற ஆமே, அவருடைய சந்நிதி உங்கள் கண்ணீரை வடிக்கட்டும். தாரணிக்கு வந்திருக்கிற நீங்கள் மீண்டுமாய் துக்க முகமாய் அல்ல, உங்கள் வாழ்க்கையில் துக்கம் மாறும், வேதனை மாறும், கசப்பு மாறும், சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நெருக்கடி வேலையில் எனக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய, அவர் மேலே நம்பிக்கை வைங்கவங்க. தேவ சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை திரும்ப கர்த்தருக்காக கொடுக்கப்பட, கர்த்தருக்காக நேரத்தை கொடுங்க, கர்த்தருக்காக சூழ்நிலை காணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நன்றி ஆண்டவரே. நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவாமே. சொல்லுங்க. நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவாமே. மீண்டும் சொல். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். அன்னாளின் தாம் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அன்னாளின் தாம் பாதம்
உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான ஒரு சூழலில் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வனாயிருக்கிறார். கர்த்தர் அவளை நினைத்தருளினா. தாரணிக்கு வந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழலில் கடந்து வந்திருக்கீங்க, உங்கள் சூழ்நிலை மாற்ற அவரால் முடியும். உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவளால் முடியும். அன்னாளின் நிந்தையை மாற்றின தேவன், அன்னாளின் கண்ணீரை துடைத்த இயேசு, அன்னாளுடைய வாழ்க்கையில கசப்புகளை மாற்றின இயேசு உங்க வாழ்க்கையில கண்ணீரை மாற்றுவதற்கு அவர் உங்களை நினைத்தருளுகிற தேவன். உங்களை நினைத்தருளுகிற தேவன். ஏசப்பா என்னை நினைத்தருளுன்னு கேளுங்க. அவர் நினைத்தருளும் போது அற்புதம் நடக்கும். அவர் நினைத்தருளும் போது முடியாததை முடிய பண்ண முடியும். ஒரு ரபா சந்தரதனல ரபா. ஏசப்பா இந்த ஆரணிக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கிருபையில கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அண்ணாவுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வன் இந்த ஆரணிக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக எங்கள் ஆராதனையில் குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அந்நாளை நினைத்தருள இயேசு எங்க சபையில குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக, நினைத்தருளுவீராக. இந்த பிள்ளையுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த பிள்ளையுடைய புத்திர சுவியாத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எங்க சபையில எல்லாருக்கும் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளை நினைத்தருளுகிற நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்க நெருக்கமான சூழலிலும் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஜெபித்து உம்மிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு நன்மைகளை தரும்போது உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறும்போது அந்த ஆசீர்வாதத்தை உமக்காக நாங்கள் திரும்ப கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி அன்னால் தன்னிடத்தை பெற்ற ஆசீர்வாதத்தை திரும்ப கர்த்தருக்கு கொடுத்தது போல நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்குள்ளதை கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு கர்த்தர் மாற்றுகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். தாரணிக்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமாதானம் எங்கள் பிள்ளைகள் நிரப்பட்டும். சமாதானத்தோடு போய் என்று சொன்ன வேத வார்த்தை இந்த பிள்ளைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை அற்புதமாக நடத்துங்க, அதிசயமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தை பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். திருவண்ணாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கம் உங்க ஒவ்வொருவரும் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சமாதானத்தை தருவார். ஆமென்.